ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி அக்டோபர் 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஃபுட் டே as a reminder to leave no one behind, the plumbing of inner party democracy, TN raises concerns over presence of Chinese troops in Sri Lanka, public dashboard to track progress of remediation of legacy landfills, ESGs, climate of uncertainty, securing India's cyberspace, feeding people, saving planet, the fate public health disconnect, PM Modi dedicates 75 digital banking units to nation. What services will they provide? Miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நேற்று கொடுத்த PYக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து NCERT கிளாஸஸ் அண்ட் தென் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதாவது மெசேஜ் பண்ணி அவர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். செப்டம்பர் மந்த்க்கான மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து 99 ருபீஸ் மட்டும்தான். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ரிலிம்ஸ், பிட்ஸ், GS 1, 2, 3, 4 அண்ட் தென் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அவர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபுட் டே as a reminder to leave no one behind. அக்டோபர் 16 நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக வந்து அப்கமிங் ஆர்டிக்கல் 1 வந்து எதனால் இந்த ஃபுட் டே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்போம். இந்த ஆர்டிக்கலில் ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். டுடே அரௌண்ட் 828 million people worldwide don't have enough to eat and over 50 million people are facing severe hunger. இந்த ஃபுட் டே வேர்ல்டு ஃபுட் டேங்கிறத நம்ம ஞாபகத்தமாக வச்சுக்கிட்டு என்னென்னா எந்த ஒரு மக்களையுமே வந்து பின்னாடி விட்டுறக்கூடாது. ஐ மீன் யாருக்குமே உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே பேசிக் நெசசிட்டியான ஃபுட் அப்படிங்கிறத போய் சேரணுங்கிறது தான் இந்த வேர்ல்டு ஃபுட் டேல நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. த ஹங்கர் ஹாட்ஸ்பாட் அவுட்லுக் 2022-2023 இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் அப்படின்னா ரிப்போர்ட் பை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Foreboding escalating hunger as over 205 million people across 45 countries will need emergency food assistance to survive. கிட்டத்தட்ட 45 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய 205 million பீப்புளுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபுட் அசிஸ்டன்ஸுங்கிறது தேவை அவங்களோட சர்வைவலுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹங்கர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்தியாஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டியூரிங் 2021-2022 India recorded 49.6 billion in total agricultural exports, a 20% increase from the previous year. நம்ம எக்ஸ்போர்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஏன் இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஜெர்னலிஸ்டிக்காக பார்க்கணும். பொதுவாக நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம், அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க பொருட்களை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இந்த ப்ரோக்கன் ரைஸுக்கெலாம் வந்து நம்ம உள்ளூர்லேயே டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதோட எக்ஸ்போர்ட்லாம் வந்து கர்வ் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த ஓவரால் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்கிறதுல அவங்க இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் அந்த சஃபிஷியன்சி இருக்குது when it comes to ஃபுட். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ண வராங்க. அண்ட் செகண்ட், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA 2013 கீழே என்னென்னா இந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது நம்ம ரேஷன் கடையில் வந்து கிடைக்கிது இல்லையா அது. அண்ட் தென் PM போஷன் ஸ்கீம், இயர்லியர் நோன் அஸ் மிட் டே மீல் ஸ்கீம், அப்புறம் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக தான் என்னென்னா எல்லாருக்கும் உணவு போய் சேரணும் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு வராங்க. தேர்ட் பாயிண்ட், ஃபுட் சேஃப்டி நெட்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஆர் லிங்க்டு வித் த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பஃபர் ஸ்டாக் பாலிசி. இப்போ இந்த ஃபுட் செக்யூரிட்டியை பொறுத்தவரையிலையும் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பஃபர் ஸ்டாக் பாலிசி தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. பிகாஸ் இந்த பேண்டமிக் டைமில் என்னாச்சு, இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட டிசார்ஷன் வந்து நடந்துட்டு இருந்து. பட் ஸ்டில் இந்தியா வந்து அதை கரெக்டாக சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட போதிய அளவு அந்த பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது இருந்துச்சு. பஃபர் ஸ்டாக்னு என்னென்னா இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து அவங்க பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. யார் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க த்ரூ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பீப்புளுக்கு வந்து அந்த பொருட்கள்லாம் வழங்குவாங்க. இப்போ எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம FCI இருக்குல்ல, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மற்ற வேர் ஹவுசஸ்லாம் ஸ்டோரேஜில் இருக்கும். அதுதான் வந்து பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஃபர் ஸ்டாக் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் உணவு பற்றாக்குறை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த டைமில் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேவிங்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல எமர்ஜென்சி டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி தான் ஃபுட்டை பொறுத்தவரை இந்த பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்கும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் பேப்பர் டைட்டில் பேண்டமிக் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி எவிடன்ஸ் ஃப்ரம் இந்தியா asserted that extreme poverty was maintained below 1% in 2020
டியூ டு த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இப்போது இந்த பேண்டமிக் டைம்லையுமே என்னென்னா அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்களா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் 1% கீழே தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தாண்டவே இல்லை என்ன தான் பேண்டமிக் இருந்தாலுமே. அது எதனால் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அந்த அடிஷ்னல் ரைஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 5 kg per இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நம்மளால் இந்த less than 1% எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. 2030 வந்து என்னென்னா நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷன் அரௌண்ட் 1.5 பில்லியன் ரைஸ் ஆக போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபுட் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த பாயிண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் மில்லட்ஸ். நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை கருதி UN ஜென்ரல் அசம்பிளியில் போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ் அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் இப்போ இந்த 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக நீங்கள் சொல்லணும்னு அப்பீல் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த பாயிண்ட்ஸில். மில்லட்ஸ் ஹாவ் ரிசீவ்டு ரினியூட் அட்டென்ஷன் அஸ் த கிராப்ஸ் தட் ஆர் குட் ஃபார் நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் த பிளானட். மில்லட்ஸை பொறுத்தவரை என்ன அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் சீரியல்ஸ். அது என்ன அப்படின்னா மில்லட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹார்டி கிராப்ஸ். இப்போது இந்த பிளாட்டில் வந்து ரைஸ் இருக்குன்னு க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாட்டில் ஃபிங்கர் மில்லட் ஆர் கோடோ மில்லட் அந்த மாதிரி ஏதோ ஒரு மில்லட்ஸ் க்ரோ ஆகுது. இப்போது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வருது அப்படின்னா ரைஸ் இந்த பேடி எல்லாமே வந்து வீணாக போயிடும். வேரஸ் இந்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிற்கும். வென் கம்பேர்ட் டு சீரியல்ஸ் மில்லட்ஸ் வந்து அதனால தான் ஹார்டி கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லிமிட் வரைக்கும் அந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் என்ன அட்டாக் பண்ணாலுமே அந்த ஈல்டு அப்படிங்கிறது மில்லட்ஸை பொறுத்தவரையும் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு மில்லட்ஸ்க்கு வந்து என்னென்னா ரைஸ்க்கு தேவை மாதிரி அந்த வாட்டர் ரெக்குயர்மெண்ட்லாம் நிறையா இருக்காது, அந்த ஃபெர்டிலைசர் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக வந்து போட்டாலே போதும், மில்லட்ஸ் தானாகவே அந்த ஈல்டு வந்துடும். அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தே நீட் ஃபியூவர் இன்புட்ஸ், லெஸ் எக்ஸ்ட்ராக்டிவ் ஃபார் த சாயில் அண்ட் கேன் ரீவைவ் த சாயில் ஹெல்த். இப்போ புரிஞ்சிருக்கா, நம்மளை பொறுத்தவரையிலையும் ஹியூமன்ஸை பொறுத்தவரையிலையும் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் வந்து கிடைக்கும். அண்ட் பிளானட்ஸை பொறுத்தவரையிலையும் என்னென்னா இந்த மில்லட்ஸ் அதிகமான ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாது. இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸ். அரௌண்ட் 41% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்கு 2020. த நேஷனல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் எ சப் மிஷன் ஆன் த நியூட்ரி சீரியல்ஸ். Millets are also called as nutri-cereals. Millets as part of the National Food Security Mission, state-level missions in Odisha, Madhya Pradesh and Andhra Pradesh are also there. நேஷ்னல் லெவலில் இருக்க அந்த ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் மில்லட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயுமே கூட ஸ்டேட் லெவல் மிஷன்ஸ் இந்த மில்லட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் Tejaswini program with Madhya Pradesh showed that growing millets mean nearly 10 times increase in the income with better food security because millet crops weren't impacted by the excess rainfall. இப்போது என்ன அடித்தாலும் தாங்குவாங்கிற மாதிரி தான் இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிறது. ரீசெண்டாக என்ன மத்திய பிரதேஷில் வந்து இந்த மில்லட்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து கவனிச்சிருக்காங்க. மில்லட்ஸ் க்ரோ பண்ணாலும் என்னென்னா அதை க்ரோ பண்ண ஃபார்மர்ஸ்க்கு 10 times இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. எதர் எக்ஸஸ் ரெயின்ஃபாலோ இல்லை ட்ராட் கண்டிஷனோ வந்தாலுமே இந்த மில்லட் க்ராப் வந்து போதிய அளவு ஈல்டு தரனால ஃபார்மர்ஸ்க்கு இன்கமும் கிடைக்கிது, அட் த சேம் டைம் கன்சியூமர்ஸ் ஆன நமக்கு ஃபுட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A study by the FAO on millets in India emphasizes strengthening value chains for enhancing the nutritional benefits and increasing the farmers' income. FAO வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால் அதோட வேல்யூ செயின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக ஃபார்மர்ஸோட இன்கமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹங்கர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உலக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த ஹங்கர் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிக்காக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் மில்லட்ஸ் 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக வந்து அறிவிக்கணும் இந்தியா வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க எங்கள் UN ஜென்ரல் அசம்பிளியில். அண்ட் எதனால் அது அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். And last, way forward. The promise to end hunger by 2030 is possible only through the collective and transformational action. எப்போதுமே வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கலெக்டிவ் அப்ரோச்சுங்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது இந்தியாவுக்கு வந்து G20 பிரசிடென்சி வந்து இந்த வருஷம் வந்திருக்கு இல்லையா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியா பயன்படுத்திக்கிட்டு அவங்க
ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பற்றின அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபுட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கணும், டு மேக் ஃபுட் சிஸ்டம் மோர் ஈக்விட்டபிள், எம்பவரிங் அண்ட் இன்க்ளூசிவ் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன பண்ணணும்னா ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் ஏரியாவை பொறுத்தவரையும் R&Dயில் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் தென் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெரைட்டி எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த சப்ளை செயின் ப்ராசஸை பார்த்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை க்ரோ பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும், லைக் இன்சென்டிவ்ஸ் ஆர் கன்செஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். அண்ட் கன்சியூமர்ஸ்க்கு இந்த பொருட்களை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து தயாரித்தா மட்டும் போதாது இல்லையா, அதை கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் த ஃபுட் சிஸ்டம் வில் பிகம் மோர் ஈக்விட்டபிள், எம்பவரிங் அண்ட் இன்க்ளூசிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த பிளம்பிங் ஆஃப் இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி. இது என்னன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பற்றினது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக. அதுக்காக காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் எலெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த காங்கிரஸ்குள்ளேயே வச்சுருக்காங்க. இவங்க என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அதே மாதிரி இந்த காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே ப்ராப்பரான ஒரு பிரசிடென்ட் தேர்ந்தெடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறத அவங்க வச்சுருக்காங்க. இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 943 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து வித்தின் த பார்ட்டிக்குள்ளேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அரௌண்ட் 9,000+ டெலிகேட்ஸ் வந்து, அதாவது இந்த எலக்ட்ரல் காலேஜ் இருக்கும்ல, எலக்ட்ரல் காலேஜ்னா அப்படின்னா என்ன, யாரை வந்து எலெக்ட் பண்ணணுமோ அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த பீப்புள் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து எலக்ட்ரல் காலேஜ் சொல்லுவாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்சபா. அதே மாதிரி இப்போது இந்த பார்ட்டி பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரல் காலேஜ் மெம்பர்ஸ் வந்து தேவை. அதுக்கு வந்து அரௌண்ட் 9,000+ டெலிகேட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லா அக்ராஸ் த கண்ட்ரி, இது வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி தானே, அதனால் அக்ராஸ் த கண்ட்ரி வெவ்வேறு பிளாக்ஸில் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாக்ஸில் ப்ராப்பராக வந்து த்ரூ சீக்ரெட் பேலட் ஓட்டிங் அவங்க இந்த எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க. நடத்தி முடிச்சுட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் எல்லா பிளாக்ல இருந்தும் டெல்லிக்கு கொண்டு போய் அந்த ஓட்டெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அட் லாஸ்ட் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து எதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷிங் எ சச் credible institution and process to be led by people of high integrity and who command the respect of most is not easy. The constitutionally prescribed election rules and an experienced team of nearly 1,000 people working on it for over a year. அவுட்சைட் த பார்ட்டி, இந்த கண்ட்ரியில் மட்டும் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடாது. இப்போ பார்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே ஒரு டெமோக்ராட்டிக் வழியில் அவங்க வந்து பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த பார்ட்டி மேலே இருக்க நம்பிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த பிளம்பிங் ஆஃப் இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி. அண்ட் நெக்ஸ்ட், TN raises concerns over the presence of Chinese troops in Sri Lanka. சைனா வந்து ஸ்ரீலங்காவில் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரதா சொல்லியிருக்காங்க. The increased presence of People's Liberation Army of China and Sri Lanka is increasing concerns among the people. என்னென்னா ஆக்சுவலாக ஹம்பன்டோட்டா போர்ட் வந்து நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கா இல்லை, பட் என்னென்னா சைனா வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் அந்த ஏரியாவில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா மேப் இங்கே இருக்குது, அந்த ஸ்ரீலங்கா இங்கே இருக்காங்க. நார்த்தன் ஏரியாவில் அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை அதிகமாக்கினான்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு தான் ஒரு த்ரெட்டு மாதிரி. The movement of PLA cadre and the deployment of high-tech gadgets such as the satellites, drones and other communication equipment in the northern Sri Lanka require constant surveillance in the coastal districts. அவங்க வந்து நிறைய ஹைடெக் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கும்பர் ஃபார்மிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த குக்கும்பர் ஃபார்மிங் பற்றி ஒரு ஆர்டிக்கலை செப்பரேட்டாகவே பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைனீஸ் வந்து அதிகமாக அந்த குக்கும்பர் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீலங்கன் லோக்கல்ஸை விட. இந்த மாதிரிலாம் வந்து சைனா பண்ணுறனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாவில் செக்யூரிட்டி த்ரெட் வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் பீப்புள் இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து இந்த ஆர்மி பீப்புள் அண்ட் ஹைடெக் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்கள பொறுத்தவரை பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இல்லையா, அவங்களுக்கான ஒரே ஒரு லைவ்லிஹுட் வந்து அந்த ஃபிஷிங் மட்டும்தான். இப்போ அதையுமே வந்து இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிறனால நிறைய கன்சர்ன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு சொல்லியிருக்காங்க. They have called for adequate security arrangement in the view of vital installations such as and seaports and along the தமிழ்நாடு கோஸ்ட். இப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கனால போதிய அளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவோட கோஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு இல்லையா, இந்த கோஸ்டல் லைன் செக்யூரிட்டி வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் 3 ஃபண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட கோஸ்டல் செக்யூரிட்டியை ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் பற்றி நம்ம முக்கியமாக இந்த ஆர்டிக்கலில் பார்க்கணும். கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து எப்போ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இஸ் இம்ப்ளிமெண்டிங் த காம்ப்ரிஹென்சிவ் கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் டு ஸ்ட்ரென்தன் த செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸில் வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2005 to 2011 அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்போ என்ன பண்ணாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ரொஜெக்டட் பை த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ். அந்தந்த ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு தெரியும் இல்லையா கோஸ்டல் ஏரியாவில் என்ன தேவை. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாலாம் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஃபிஷிங்லாம் பொறுத்தவரையிலும் அந்தந்த ஸ்டேட்ஸ் தேவைக்கு ஏற்ப அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது இப்போ 2011 20 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் வல்னரபிலிட்டியும் அந்த கேப் அனலைசிஸையும் பார்த்து தான் வந்து அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்டிங் பண்ணுறாங்க ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரியாலிட்டியில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் திஸ் ஸ்கீம் அவங்க வந்து எதுக்கெலாம் ஃபண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன் அவுட் போஸ்ட் பேரக்ஸு அந்த ஏரியாவில் செக்யூரிட்டியை பார்க்குறதுக்காக என்னென்னலாம் தேவையோ அதுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம இந்தியாவுக்கு சைனீஸோட ப்ரெசன்ஸ்னால என்னென்ன செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக் டேஷ்போர்ட் டு ட்ராக் ப்ராக்ரஸ் ஆஃப் ரெமெடியேஷன் ஆஃப் லெகசி லேண்ட்ஃபில்ஸ். இப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெகசி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து எதுக்கு பப்ளிக் டேஷ்போர்ட்லாம் வைக்கணும் டு ட்ராக் த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆர்டிக்கலில். இப்போ இந்த லேண்ட்ஃபில்ஸில் நம்ம போய் இந்த கொட்டுற வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ரெகுலராக செக்ரிகேட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா வந்து அவங்க கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அதை கிளியர் பண்ணாமல் ஒரு 3 மாதத்துக்கு வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் அப்படியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அது பையில் போயிட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த வேஸ்ட் டம்ப் அப்படிங்கிறது. 3 மாதத்துக்கு மேலே எந்தெந்த வேஸ்ட் டம்ப்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் வந்து லெகசி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி லேண்ட்ஃபில்ஸு நம்மளோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அர்பன் ஏரியாவில் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 அப்படிங்கிறது 2021 கொண்டு வந்தாங்க. அதில் அவங்களோட முக்கியமான எய்ம் என்ன எல்லா சிட்டிஸையும் கார்பேஜ் ஃப்ரீ ஆக்குறதா வித்தின் 5 இயர் பீரியட் அது கார்பேஜ் ஃப்ரீ ஆக்குறது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் வந்து இப்போ இந்த லெகசி லேண்ட்ஃபில்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே பெரிய லேண்ட்ஃபில்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஒரு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 2200 வந்து இருக்குது. அந்த லேண்ட்ஃபில்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பப்ளிக் டேஷ்போர்டு வந்து போட போகிறாங்க. இந்த பப்ளிக் டேஷ்போர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த லேண்ட்ஃபில் எங்கே இருக்குது அதோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன அண்ட் அதை ரெமெடியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த பப்ளிக் டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. இதன் மூலியமாக அந்த அர்பன் சிட்டிஸில் இருக்க பீப்புள் வந்து அவங்களோட சிட்டி எந்த அளவுக்கு கார்பேஜ் ஃப்ரீயாக இருக்குது அவங்களோட அந்த ப்ராக்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். பிகாஸ் மக்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்க ஒர்க் சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளோட ப்ராக்ரஸை ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இந்த பப்ளிக் டேஷ்போர்ட் வந்து ஒரு நல்ல விஷயம். பிக் பாஸ் மாதிரி தான். நம்ம இந்தியாவில் இருக்க பெரிய லேண்ட்ஃபில் இருக்கல இப்போ எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. அரௌண்ட் 300 ஏக்கர்ஸ் ஏரியாவில் இருக்குது. அங்கே இருக்க வேஸ்ட் டம்ப் மட்டுமே பார்த்திங்கன்னா 2.60 crore டன்னஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குது. அண்ட் டெல்லியில் ஒரு முக்கியமான 3 லேண்ட்ஃபில்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா காசிப்பூர் பல்ஸ்வா அண்ட் தென் ஓக்லா இந்த 3 இடத்துல இருக்க வேஸ்ட் மட்டும் 2.8 crore டன்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வித்தின் இந்த 5 இயர் பீரியட்குள்ளே வந்து கிளியர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் முக்கியம் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் இருக்குல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் லெகசி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா என்ன பிகாஸ் லேண்ட்ஃபில்ஸ் வந்து நமக்கு ஜெனரலிஸ்டிக்காக தெரியும் பட் லெகசி லேண்ட்ஃபில்ஸ்னால் என்ன. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இந்த லேண்ட்ஃபில்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் என்ன கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம். ESG நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இந்த ESG அப்படிங்கிறது என்ன ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல பிகாஸ் இது வந்து GS3 கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ESGனா என்னென்னா ESG மீன்ஸ் யூஸிங் என்விரான்மெண்ட் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ஃபேக்டர்ஸ் டு எவாலுவேட் கம்பெனிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் ஆன் ஹவு ஃபார் அட்வான்ஸ் தேர் வித் சஸ்டைனபிலிட்டி. இப்போ இந்த ESG இன்வெஸ்டிங் வந்து இந்த சஸ்டைனபிள் இன்வெஸ்டிங்க்கு நம்ம சினானிமஸாக சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் பாயிண்ட்ஸில் பார்ப்போம். ESG ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி நம்ம
ESG ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் யூஸ்டு சினானிமஸ்லி வித் சஸ்டைனபிள் இன்வெஸ்டிங் ஆர் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்டிங். ஒருத்தர் வந்து 10K அந்த ESG ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அப்படி 10K இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது எந்தெந்த கம்பெனிஸ்க்கு போய் சேரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ESG ஃபண்ட் வந்து என்னென்னா ஒரு சில கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எது பேஸ் பண்ணி அப்படின்னா என்விரான்மெண்ட் சரியாக இருக்கா, ஸோ அண்ட் தென் அவங்க சஸ்டைனபிளான ஒர்க்கை பண்ணுறாங்களா, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனியோட பாலிசிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அண்டு அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கரெக்டாக இருக்கா. இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ESG ஃபண்டு கீழே அந்த கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 5 கம்பெனிஸ் இருக்குது. பட் அந்த 5 கம்பெனிஸில் 3 கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 கம்பெனிஸோட இன்வெஸ்டிங்க்கு மட்டும்தான் இந்த ESG ஃபண்ட் அப்படிங்கிறது போய் சேரும். The key difference between ESG fund and other fund is the planet health concerns. That is, the ESG fund focuses on the companies with environment friendly practices, ethical business practices and employee friendly record. இந்த விஷயம்லாம் எந்தெந்த கம்பெனிஸில் இருக்கோ அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இந்த ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா SEBI, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ESG ஃபண்ட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, as ESG fund gains momentum in India, companies will be forced to follow better governance. இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட்டில் வந்து 5 கம்பெனி இருக்குது, அந்த 3 கம்பெனிக்கு மட்டும் தான் இன்வெஸ்டிங் ஃபண்ட் அப்படிங்கிறது போய் சேருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது எல்லாருக்கும் வந்து இந்த ESG ஃபண்ட் படி தெரிஞ்சிருச்சு. அது வந்து ரொம்ப மொமெண்டம் கெயின் ஆகிட்டே இருக்குது. நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ESGலே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் சஸ்டைனபிள் வேல்யூஸ் இருக்கோ அண்ட் தென் யார்கிட்ட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வேறஸ் மற்ற கம்பெனிலாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்களுக்கு பணம் வேணும்னு நினச்சாலுமே இந்த பணம் போய் அவங்களுக்கு சேராது. இதனால் எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க, they were forced to follow the better governance, ethical practices and environment friendly measures and social responsibility. அவங்க வந்து ஃபண்டு கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் செகண்ட், companies that do not adjust their business strategies or become more environmentally sustainable could have its revenue and profitability suffer in a long term. அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபண்டெல்லாம் தேவையில்லை அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட இந்த லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகிரும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Many pension funds and sovereign wealth funds around the world avoid investing in companies that are considered to be polluting or socially irresponsible. இப்போ இந்த வயசானவங்களாம் என்னென்னா இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லம்பான அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிங்கில் என்னென்னா அதிகமாக இப்போ எதில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் சஸ்டைனபிள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ESGயோட பெனிஃபிட்ஸாக இருக்குது. கன்சர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வாஷிங். இப்போ க்ரீன் வாஷிங்னா என்னென்னா, ஒரு ABC கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்விரான்மெண்டல் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் கன்சியூமர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் க்ரீன் வாஷிங் அப்படிங்கிறது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னோம், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து க்ரீன் டெக் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் கம்பெனிஸ் ஏமாத்துறது தான் க்ரீன் வாஷிங். அண்ட் செகண்ட், கேபிட்டலிசம் ட்ரிவன் பை ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ நம்ம ESGலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஸ்டாக் வேல்யூஸ் வந்து மாறும். இட் வில் ஃபேவர் சர்டன் ஸ்டாக்ஸ் அண்ட் கம்பெனிஸ். ஒரு சில கம்பெனிஸ்க்கு மட்டுமே ஃபேவரபுளாக போய் சேர்ந்துடும், மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ஸ்டாக் வேல்யூஸ்லாம் அப்படியே டவுன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இந்த ESGயோட கன்சர்ன்ஸாக இருக்குது. ஸோ வே ஃபார்வர்ட், பீயிங் ESG கம்ப்ளைண்ட் என்ஹான்சஸ் த கம்பெனிஸ் credibility and reputation several fold. இப்போது இந்த ESGலாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகும். இப்போ நம்மளோட டாட்டா மாதிரி. அண்ட் செகண்ட், இது வந்து நம்மளோட பஞ்சாமத் பிரின்சிபல்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது மட்டும் இல்லாமல் இதில் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் மட்டும் இல்லாமல் கம்பெனிஸோட டெவலப்மெண்ட்டும் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்ரி திங் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ESG ஃபண்ட் இன்வெஸ்டிங்னால என்னென்னா மக்களும் வந்து பயனடைகிறாங்க த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கிதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழக்கூடிய என்விரான்மெண்ட்டுமே செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ESGனா என்னென்னு பார்த்தோம். அண்ட் இந்த ESG ஃபண்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அண்ட் கன்சர்ன்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த கன்சர்ன்ஸ் பார்த்தோம். அட் லாஸ்ட் வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட், கிளைமேட் ஆஃப் அன்சர்டனிட்டி. இந்த ஆர்டிக்கல் பெருசாக இருக்கலாம், பட் இதோட ஒரே ஒரு கோர் என்ன அப்படின்னா
கிளைமேட் அன்சர்டனிட்டினால் ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் வந்து சரியாக நடக்கிறதில்ல. அக்ரிகல்ச்சர் ப்ராப்பராக இல்லாதனால ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதான் வந்து இந்த ஆர்டிக்கிளோட கோர் பாயிண்ட்டே. இதுக்கான டேட்டாவை சப்போர்ட் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கல் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. Climate changes is altering weather patterns, directly impacting 55% of the country's inflation basket. இப்போ இந்த climate சேஞ்ச்னால என்னன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட் கிட்டத்தட்ட 55% வந்து இம்பேக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்சர்டனாக தான் இருந்துச்சு. ஈவன் தோ த சீசன் ended with the rains that were 6% above the normal for the country as a whole, there were large regional and intertemporal variation, especially in the eastern India. இப்போ பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ இந்த வெஸ்டர்ன் ரீஜன்லாம் நிறையா மழை பெய்யும். அண்ட் அப்படியே மேகாலயா இங்கெல்லாம் வந்து நிறையா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கேங்கட்டிக் பிளெயின்ஸ் இதெல்லாம் பெனிஃபிட் ஆகும். இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூனில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஏகப்பட்ட மழை பெஞ்சிருக்கு. வழக்கமாக வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து நிறையா மழை பெய்யும். இந்த வருஷம் என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்லேயே சதர்ன் ரீஜன்ஸ்லேயே நிறையா மழை வந்திருக்கு. இதான் வந்து அந்த வெதர் அன்சர்டனிட்டி. ஓவரால் கண்ட்ரியில் பெஞ்ச மழை வந்து அதிகமாக இருந்தாலுமே வித்தின் த ரீஜன்ஸ் நிறைய டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கேங்கட்டிக் பிளெயின்ஸ்லாம் வந்து போதிய அளவு மழை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ரீஜன் தான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்டென்சிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரிவர் பேஸ் ஜோன் இல்லையா அது, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் எப்போதுமே அதிகமாக இருக்கும். அந்த ஜோனில் வந்து மழை சரியாக இல்லாதனால அவங்களோட ஈல்டு வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெயின்ஃபால் பேட்டர்னில் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. இந்த ரிசர்வாயர்ஸில் நம்ம தண்ணி சேகரித்து வச்சுருக்கோம்ல, அதுலேயும் வந்து சீசனாலிட்டி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ஃபைண்ட் தட் ரிசர்வாயர் பேட்டர்ன்ஸ் ஆர் சேஞ்சிங் டூ. நம்மளுக்கு வந்து இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து எக்ஸஸாக இருக்குது, டெஃபிசிட்டாக இருக்குது. அதை விட ரிசர்வாயர் பேட்டர்னுங்கிறதும் முக்கியம். பிகாஸ் நமக்கு தெரியும், நம்ம என்ன தான் இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி இருந்தாலுமே ரிசர்வாயர்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த ரிசர்வாயர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் இருக்கனால அக்ரிகல்ச்சர் நிறைய இம்பேக்ட் ஆகிருச்சு. இன்சஃபிஷியன்ட் மாய்ஸ்சர் sowing patterns have become far more volatile, creating inflationary pressures for the food crops even if temporarily. இந்த மாதிரி மாய்ஸ்சர்லாம் சரியாக இல்லாதனால என்னென்னா அவங்களோட சோயிங் பேட்டர்ன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த ஆர்பிகேல சொல்லியிருந்தோம் இல்லையா, எதனால் ஆர்பிகேஸ் வந்து அட்வைஸ் தராங்க ஃபார்மர்ஸ்க்கு, இந்த டைமுக்கு நீங்கள் இந்த க்ராப் தான் சோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஏன் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி ஆர்பிகேஸ் பற்றி பார்க்குறப்ப பார்த்துட்டோம். இந்த சோயிங் பேட்டர்ன்லாம் சேஞ்ச் ஆனால என்ன ஆயிடுச்சு, நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து அப்படியே அதிகமாகிடுச்சு. இதில் வின்டர் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வின்டர் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த டிசம்பர் டு பிப்ரவரி பீரியடில் காய்கறியோட விலையெல்லாம் வந்து பொதுவாக கம்மியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஆர்பிஐயோட மெஷர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது இல்லை டீஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ தான் நிறைய மெஷர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. சம்மர் மந்தில் இந்த காய்கறியோட விலை எல்லாமே அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். அப்போது வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்கிட்ட, இப்போது நீங்கள் அதிகமாக இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேணாம், வின்டர் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வரும் டிசம்பர் டு பிப்ரவரியில். அந்த டைமில் ப்ராப்பரான இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சடன் மெஷர்ஸ் நீங்கள் எதுவும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வின்டர் டிஸ்இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாக்டாக இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பேஜில் இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். Climate change is likely to impact other aspects of the economy too. Volatile rains can hurt farm incomes and climate change lead increases in increased energy demand can widen the trade deficit. இப்போ நீங்கள் நினைக்கலாம் கிளைமேட் சேஞ்ச்னால எதனால் இந்த எனர்ஜி டிமாண்ட்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆயிடுச்சு, நம்மளோட இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மக்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன தெரியல, எப்போ மழை வரும் எப்போ மழை வராமல் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இல்லையா. அதனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போர்வெல்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து மான்சூன் பேஸ்டு நேச்சுரல் அக்ரிகல்ச்சரை பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து வாட்டர் பம்ப் பண்ணி அவங்களோட லேண்டுக்கு எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து இரிகேஷன் பம்ப் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஃபார்ம்லேயுமே அந்த எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பம்ப் ஓடுறதுக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி தானே தேவை. ஒவ்வொரு ஃபார்ம்லேயுமே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாருங்கள், அட் லாஸ்ட் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது டிமாண்ட் வரும்ன்ட்டு. ஒரு 5 ஃபார்ம் மட்டுமே ஒரு ரீஜனில் எடுத்துக்கோங்களேன். இந்த 5 ஃபார்மில் ஆல்ரெடி மான்சூன் பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அன்சர்டனிஸ்லாம் இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே போர்வெல்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. போர்வெல்க்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப என்னாகும், அவங்க எவ்வளோ தண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணாங்களோ அதோட அதிக தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போர்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதிக தண்ணி யூஸ் பண்ணாங்க. வாட்டர் வந்து
மோர் யூசேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பம்புக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் பொறுத்தவரையிலுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு 5 ஃபார்ம் வந்து இவ்வளோ பண்ணாலே போதும், வாட்டர் யூசேஜ் அப்படிங்கிறது ரிசோர்ஸ் டெப்ளீஷன் இன்க்ரீஸ் ஆகிரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அல்டிமேட்லி என்ன ஆகும், எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது ஓவராலில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் கிளைமேட் சேஞ்ச் லெட் இன்க்ரீஸ் இந்த எனர்ஜி டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, ஒரு கோஆர்டினேட்டட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மே ஈவென்ச்சுவலி நீட் அ கோஆர்டினேட்டட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் டையிங் டுகெதர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாலிசி மேக்கிங் இன் ஆர்டர் டு நேவிகேட் த இன்க்ரீசிங் வாலட்டிலிட்டி ட்ரிகர்ட் பை த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன். இப்போ இந்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட் லாஸ்ட் நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துக்கலாம். வாலட்டிலிட்டி, இந்த ப்ரைஸ் ஃபுட்டை பொறுத்தவரையும் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எதனாலனா கிளைமேட் சேஞ்சினால. ஸோ அதுக்கு வந்து 2 ரீசன்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரீசன் இருக்குது. டைரக்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒவ்வொரு ஃபார்ம்லேயுமே வந்து அந்த பம்ப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ ஃபோசில் ஃபியூல் அதெல்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் செகண்ட் இன்டைரக்ட் ரீசன் என்னென்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நான் ரினியூவபிள்ஸ் டு ரினியூவபிள்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்ப என்னென்னா அந்த ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அப்பையும் நடக்கும். இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். This period could be marked by volatility energy prices. In the period, the transition from the non-renewable energy sources to the renewable energy sources. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான காரணங்களாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், செக்யூரிங் இந்தியா சைபர் ஸ்பேஸ். இப்போ என்னென்னா, சைனா வந்து அவங்களோட சைபர் ஸ்பேஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க, டெக்னாலஜிக்கலி டெவலப் ஆகிட்டு வராங்க. அதனால் இந்தியாவுக்கு என்ன த்ரெட்டு தான். அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா சைபர் ஸ்பேஸை இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் செக்யூராக கொண்டு வரணும். இப்போ பழசெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதனால் நம்ம புது டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும், ஹேக்கிங் ப்ரூஃபாக இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜிஸ்லாம் அப்படிங்கிறதான் இதோட கோராக இருக்குது. வித் ட்ரெடிஷ்னல் என்கிரிப்ஷன் மாடல்ஸ் அட் ரிஸ்க் அண்ட் இன்க்ரீசிங் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி, த டிப்ளாய்மெண்ட் ஆஃப் குவாண்டம் ரெசிஸ்டன்ட் சிஸ்டம் ஹாஸ் பிகம் த நீட் ஆஃப் த ஆர். நம்ம இந்த குவாண்டம் டெக்னாலஜியுமே ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேக் ப்ரூஃபிங் தீஸ் சிஸ்டம்ஸ் வில் ரெக்வயர் கன்சிடரபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் நமக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்னாலஜிஸ்லாம் தேவைன்னா என்னென்னா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. நம்ம இந்தியன் பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து அதிகமாக ஒதுக்கியிருந்தாலுமே எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சைபர் ஜோனில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லைக் இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அமெரிக்காவை பற்றி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த US நேஷ்னல் குவாண்டம் இனிஷியேட்டிவ் ஆக்ட் ஹாஸ் ஆல்ரெடி அலோகேட்டட் $1.2 billion ஃபார் ரிசர்ச் இன் டிஃபென்ஸ் ரிலேட்டட் குவாண்டம் டெக்னாலஜி. US வந்து இந்த குவாண்டம் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் குவாண்டம் இனிஷியேட்டிவ் ஆக்ட் கீழே அரௌண்ட் $1.2 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட மிலிட்ரியில் இருக்கக்கூடிய குவாண்டம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நம்ம இந்தியாவுக்கு என்ன முக்கியமான த்ரெட்டு அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜர் கண்ட்ரீஸில் சைனா ஒன்று இல்லையா, அந்த சைனா கிட்ட நம்மளோட ஹாஸ்டல் கண்ட்ரிலும் கூட சைனா கிட்ட ரெண்டு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு த்ரெட்டு தான். India's dependence on foreign, particularly Chinese hardware is an additional vulnerability. நம்ம வந்து என்னென்னா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இல்லை, சைனீஸ் ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் அது நம்மளோட இன்னொரு வல்னரபிலிட்டியாக சொல்கிறாங்க. நமக்கு இப்போ த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணுன்னா ஒரு சில சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலையா, அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம யூனியன் பட்ஜெட் 2020-21 அரௌண்ட் 8,000 crore வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. இப்போது இது மட்டும் போதுமா நம்மளோட சைபர் அட்டாக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு NSA ப்ரொக்யூர்மெண்ட்டு. இப்போ அமெரிக்காவோட நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட சூட் பி கிரிப்டோகிராஃபி குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ் சூட் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து நம்மளோட அஃபிஷியல் என்கிரிப்ஷன் மெக்கானிசமாக நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், யூஎஸோட NIST, அதாவது அமெரிக்காவோட நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி NISTன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் டூல் வந்து தயாரிச்சிருக்காங்க.
அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் இந்த என்கிரிப்ஷன் டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா சைபர் அட்டாக்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் நேஷ்னல் டெவலப்மெண்ட். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூஎஸோடது. என்எஸ்ஏவோட சூட்டும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடது, அண்டு நிஸ்டோட என்கிரிப்ஷன் டூல்ஸும் யூஎஸோடது. நம்ம வெளிநாடுகளை இப்போயும் நம்பி இல்லாமல் கொஞ்சமாவது நம்மளோட நேஷ்னல் லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு எந்த செக்டர்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ்க்கு எங்கே தேவை, லைக் இப்போ டிஃபென்ஸில் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது. அண்ட் தென் வேறு எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இதோட தேவை அதிகமாக இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், என்கரேஜ் த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். 2016 பார்த்தீங்கன்னா ஓப்பன் குவாண்டம் சேஃப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு குளோபல் இனிஷியேட்டிவாக ஆரம்பித்தாங்க. இந்த குளோபல் இனிஷியேட்டிவ் வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் இன்டகிரேட்டிங் த குவாண்டம் ரெசிஸ்டன்ட் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்ஸ். இந்த குவாண்டம் டெக்னாலஜி மூலியமாக வரக்கூடிய சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்ஸை அவங்க ப்ரோட்டோடைப் பண்ணி இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி இந்தியாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் மற்ற கண்ட்ரீஸோட இந்த குவாண்டம் சைபர் அட்டாக்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். டெக்னாலஜிக்கலி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 விஷயம் பார்த்தோம். அண்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டிப்ளமேட்டிக் பார்ட்னர்ஷிப் வித் த டெக்னோ டெமோக்ரஸிஸ். இது வந்து நம்ம டிப்ளமசி சைடில் இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ என்ன தான் இண்டிஜீனியஸாக வந்து நம்ம டெவலப் பண்ண நினச்சாலுமே ஒரு சில அட்வான்ஸ்டு நேஷன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப்பையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டெவலப் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை இல்லையா? எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் டெக்னோ டெமோக்ரஸிஸாக இருக்கோ அவங்க கூட ப்ராப்பர் டிப்ளமேட்டிக் பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கல் சைடு, ஸோ டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சைடு அண்ட் தென் டிப்ளமேட்டிக் சைடில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே இந்த சைபர் ஸ்பேஸில் இந்தியா செக்யூர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஓவரால் ஆர்டிக்கிளில் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், ஃபீடிங் பீப்புள் சேவிங் பிளானட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா வேர்ல்டு ஃபுட் டே பற்றினா அந்த ஃப்யூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளில் பார்த்துட்டோம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். லைக் எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி த குளோபல் பாப்புலேஷன் தட் டைம் வாஸ் லிட்டில் லெஸ் தென் 2.5 பில்லியன் அண்ட் வாஸ் இன்க்ரீஸிங் அட் அன் ஆனுவல் ரேட் ஆஃப் அபவுட் 1.9% பெர் ஆனம். ஸோ ஒவ்வொரு பர்சன்ட்டும் பார்த்தீங்கன்னா 1.9% பெர் ஆனம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 பில்லியன் பீப்புள் வந்து இந்த பிளானட்டில் இருக்காங்க. இவங்கள ஃபீட் பண்ணக்கூடிய அளவு போதிய அளவு ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இதில் என்னென்னா ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏர்லியராக சைனாவில் இது வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைனாவோட கேஸ் பார்ப்போம். சைனாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கிரேட் லீப் ஃபார்வர்டில்னா அக்ரேரியன் சொசைட்டியை வந்து கம்யூன் பேஸ்டு சிஸ்டம், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியாக வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னென்னா அக்ரிகல்ச்சரில் பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நிறையா பேர் ஸ்டார்வேஷன்னாலே வந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம இந்தியாவிலேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பீரியட் டைமில் also suffered by resorting to a heavy industry-led development strategy as a means to wipe out poverty and become an advanced nation. நம்ம இந்தியா வந்து ஒரு அட்வான்ஸ் நேஷனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்ரிகல்ச்சரில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ என்னென்னா அப்போ தான் இந்த பெங்கால் ஃபெமைன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. நிறைய இந்த ஃபெமைன் ட்ராட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து போதிய அளவு ஃபுட் இல்லாமல் அப்போயும் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். என்ன தான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலுமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து உயிரோடு இருக்கணும் இல்லையா? India soon realized the high dependence on others for food could lead to the political compromises. இப்போ அந்த ட்ராட் வந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸை சார்ந்து இருக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அமெரிக்காவோட ஷிப்பில் வந்து அந்த ஃபுட் வந்து இறங்கினா மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. இப்போது ஒரு கண்ட்ரியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோனாலே நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். பிகாஸ் அவங்க சைடோட டிமாண்டை நம்ம பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன தேவையோ அது அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் காம்ப்ரமைசஸ்லாம் நிறையா வருது. அதனால் நம்ம இந்தியா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறணும் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அதெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. லைக் ஏர்லியராக பார்த்தீங்கன்னா
ஒரு ஏக்கரில் 1 டன் தான் கிடைக்குது அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ஏக்கரில் ஒரு 3 டன் கிடைக்கிற மாதிரி அந்த ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. வித்தின் ஒரு கிவன் ஏரியாவில் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த வெரைட்டி பேர் தான் ஹை ஈல்டிங் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ரெவல்யூஷனில் அந்த விஷயம் தான் பண்ணாங்க. வீட்டில் வந்து நார்மன் பார்லாக் வந்து மெக்சிகோலேருந்து இங்கே கொண்டு வந்த டிராஃப்ட் ஜீனை வீட்டில் வச்சதுக்கப்புறம் வீட்டோட ஈல்டு அதிகமாகிடுச்சு. எல்லா மக்களுக்கும் போதிய அளவு ஃபுட் அப்படின்னு கிடச்சிது. ரைஸ்லேயும் அப்படி தான் என்னென்னா டிஜி ஊஜன் அப்படிங்கிற ஒரு ஜீன் அந்த டிராஃப்ட் ஜீன் கொண்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ரைஸ்லேயும் வந்து அதே மாதிரி ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டிஸ்க்குலாம் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் அதிகமாக போட வேண்டி வரும். இதை வந்து நீங்கள் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எல்லா துறையிலையும் வந்து நோபல் ப்ரைஸ்லாம் தராங்க. நார்மன் பார்லாக் வந்து ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிறது கிடச்சிது. ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு நோபல் ப்ரைஸ் இல்லாமல் இருந்தது இல்லையா, அதனால் எல்லா மக்களையும் வந்து ஸ்டார்வேஷன்லேருந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறனால அவருக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வந்து கிடச்சிது. எல்லா துறைக்கும் வந்து நோபல் ப்ரைஸ் இருக்கே, அக்ரிகல்ச்சருக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு இல்லையே அப்படின்னு வந்து யோசித்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு யோசித்தாங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இஸ் சம்வாட் ஈக்குவலன் டு த நோபல் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை த ஜென்ரல் ஃபுட்ஸ், த ஜான் ருவான் ஃபேமிலி அண்ட் மெனி அதர்ஸ். அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அக்டோபர் 16 என்னென்னு பார்த்தோம், வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு பார்த்தோம். இந்த வேர்ல்டு ஃபுட் டே அன்றைக்கி தான் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் தராங்க. இது வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க முக்கியமான இந்த அக்ரிகல்ச்சரல் எமினன்ட் பர்சன்ஸ் இருக்காங்களே, யாருக்கெல்லாம் இந்த அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன், வர்கீஸ் குரியன், குர்தேவ் குஷந்தன், ரத்தன் லால், இவங்கெல்லாம் வந்து they have been the recipients of these prize. Lately the focus has shifted from the augmenting food production to the nutrition and climate change. நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், நமக்கு வந்து ஸ்டார்வேஷன் ட்ராட்னால போதிய அளவு ஃபுட்டு இல்லை, நமக்கு வந்து ஃபுட்டு கிடைச்சா போதும், அப்போ அதனால் நோ ஃபுட்லேருந்து நமக்கு ஃபுட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலமையில இருந்தோம். இப்போ ஃபுட்டு வந்து எல்லோரும் கிடச்சிருச்சு, செல்ஃப் சஃபிஷியன்சிலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா கிடைக்கிற ஃபுட்டு நியூட்ரிஷியஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளோட கன்சியூமிங் சைடில், ப்ரொடக்ஷன் சைடில் என்ன பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எல்லாம் கிளைமேட் ரெசிலியன்ஸாக இருக்கா அப்படிங்கிற தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸை பார்க்குறோம், நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு தெரியும். கிளைமேட் ரெசிலியன்ஸ் பற்றி என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து தெரியும் இந்த கிளைமேட் சேஞ்சினால அக்ரிகல்ச்சரில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு இவ்வளோ நாம ஒரு ஆர்டிகல் பார்த்தோம், ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த அக்ரிகல்ச்சரும் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It also leads to almost 28% of the global greenhouse gases emission, thus contributing to the global warming. குளோபல் வார்மிங்னால அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ எ ரீசன் ஃபார் த குளோபல் வார்மிங்காக இருக்குது. இது நம்ம வந்து பிக்சரிஸ்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ண அப்படி சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது அண்ட் தென் கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஃபுட்டு வந்து தேவை இல்லையா, ஃபுட்டு தேவைங்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் நம்ம என்ன தான் கிளைமேட் சேஞ்ச் நடந்தாலுமே பண்ணுறோம். இந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் வந்து 28% குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு வந்தாலே 2 பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும், அது ஒன்று. அண்ட் செகண்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பிகாஸ் கிளைமேட் சேஞ்சினால நமக்கு இப்போ சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. வருங்காலத்தில் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரை கிளைமேட் ரெசிலியன்ட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. One has to work on policies that incentivize people to change their way of doing things, be it in agriculture or in any other field. Today, there seems to be a lack of sync between the policies and technologies. நம்ம வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தோம் இல்லையா, ஆர்பிகேல வந்து எதனால் ஃபார்மர்ஸ்க்கு சயின்டிஸ்ட்க்குலாம் இன்ட்ராக்ஷன் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அது ஃபார்மருக்கு உதவலை அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் த நியூ டெக்னாலஜி இல்லையா. அதனால் அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பாலிசிஸ்க்கும் டெக்னாலஜிஸ்க்கும் இடையில அந்த லேக் ஆஃப் சிங்க் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இட் இஸ் ஹை டைம் ஃபார் இந்தியா டு வேக் அப் அண்ட் டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த அக்ரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.6% ஆஃப் த ஜிடிபி தான் வந்து அக்ரிகல்ச்சருக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து பத்தாது. அதை வந்து நம்ம அட்லீஸ்ட் 1%க்காக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆன் ப்ரிஃபரபிளி பிட்வீன் 1.5 to 2% ஆஃப் த அக்ரி ஜிடிபி. அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ஃபுட் அப்படிங்கிறது கிடைக்கும். கிளைமேட் சேஞ்சினாலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் செகண்ட்
கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சரில் இம்பேக்ட் ஆகுது அண்ட் வைஸ் வர்ஸா அக்ரிகல்ச்சர்னால கிளைமேட் சேஞ்சு வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வே ஃபார்வர்ட் இதெல்லாம் வந்து இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பாலிசி அண்ட் தென் டெக்னாலஜிஸ் எல்லாமே சிங்க் ஆனால் மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், முக்கியமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷனில். சாரி, இந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த இயருக்கான இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து யார் கிடச்சிருக்கு அப்படின்னா சிந்தியா ரோசன்ஸ்விக் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. எதுக்காகனா ஃபார் ஹர் பயனியரிங் ஒர்க் இன் மாடலிங் த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். கிளைமேட் சேஞ்சினால ஃபுட் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு இந்த வருஷத்தோட வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் த ஃபெய்த் பப்ளிக் ஹெல்த் டிஸ்கனெக்ட். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சில இடங்களில் நடந்த எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சில கண்ட்ரீஸில் நடந்த எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் அபார்ஷன் வந்து கிரிமினலைஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து தண்டனைகள்லாம் இருக்குது, பனிஷ்மெண்ட்லாம் இருக்குன்னு. பட் லேட்டர் பீரியடில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க அபார்ஷனை பொறுத்தவரையும். இப்போது இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் அபார்ஷன் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் ஃபெய்த் இருக்கு இல்லையா, அதுக்கும் முக்கியமான சம்மந்தம் இருக்குது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க அபார்ஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெப், எ ட்ரக் தட் ஹெல்ப்ஸ் அவாய்ட் ஹெச்ஐவி இன் பீப்புள் அட் ஹை ரிஸ்க் வயலேட்ஸ் ரிலீஜியஸ் லிபர்ட்டி. இப்போது வந்து ரிலீஜியனில் அகெயின்ஸ்ட் ஹோமோசெக்ஷுவாலிட்டி இருக்கனால இந்த ட்ரக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ரிலீஜியன் வந்து அகெயின்ஸ்ட் ஹோமோசெக்ஷுவாலிட்டியாக இருக்கா, அதுக்கும் இந்த ட்ரக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா திஸ் ட்ரக் என்கரேஜஸ் த கே அண்ட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் பை மேக்கிங் இட் சேஃபர். இப்போது இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அதை வந்து கேவை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ ரிலீஜியன் என்ன தான் வந்து சொசைட்டியை பொறுத்தவரையிலையும் இந்த ஹெச்ஐவி ட்ரக் அப்படிங்கிறது நல்லதாக இருந்தாலுமே ரிலீஜியஸ் பயாசஸ்னால என்ன ஆயிடுச்சு, அதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்தவரை இது ஒரு கன்சர்ன் தானே. இதை செகண்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட். ஸோ போலாண்டோட கேபிட்டலான வார்சாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 யங் மென்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ப்ரைடு ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைட் ஃப்ளாகை வந்து அவங்க யூஸ் பண்ணனால. நீங்கள் வந்து நினைக்கலாம் என்ன இப்போது வந்து இவ்வளோ நேரோ மைண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூல்டு பை த ஃபேர் ரைட் விங் அண்ட் பாப்புலிஸ்ட் லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி தட் சீஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி இன் த புவர் லைட். அந்த கவர்மெண்ட் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கனால என்னன்னா இந்த மென்னெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் ஃபார் ரைசிங் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். Despite the presence of democratically elected governments globally, the theocratization of the nations is happening at an alarming pace, and this is having a deleterious impact on several issues of critical public importance, including public health. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து என்ன தான் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பீப்புள்னால அது ரன் ஆனாலுமே ஸ்டில் இட் இஸ் கன்சிடர் அஸ் தியோக்ரட்டிசேஷன். ஸோ தியோக்ராட்டிசேஷன் அப்படின்னா என்ன, தியோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆட்டோக்ரஸி டெமோக்ரஸி சொல்கிற மாதிரி தியோக்ரஸின்னா என்ன, ரூல் பை காட் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே பை ரிலீஜியன் பேஸ்டு ரூல் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மேஜர் ரிலீஜியன் பேஸ்டு, அதுதான் வந்து தியோக்ராட்டிசேஷன் சொல்லுவாங்க. இப்போ டெமோக்ரஸினால் வந்து ஒரு நாடு இயங்கினாலுமே அது ஸ்டில் தியோக்ராட்டைஸ்டாக தான் சொன்னாங்க. பிகாஸ் அவங்க மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்க்காம ரிலீஜியஸை பேஸ் பண்ணி எல்லா ரூல்ஸ் அண்ட் லாஸும் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, முக்கியமாக பப்ளிக் ஹெல்த்தில். அதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா போலியோ வேக்சினேஷன் ஒர்க்கர்ஸை வந்து அட்டாக் பண்ணது ஒரு இதாக சொல்கிறாங்க. அண்ட் த ரெஃப்யூசல் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜெனோவாஸ் விட்னஸஸ் டு ரிசீவ் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இப்போ ஒருத்தருக்குலாம் அந்த சர்ஜரி நடக்கணும், பிளட்டு தேவை, 28 வந்து நான் பிளட்டு வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னா வந்து அவர் தான் இறந்து போவார் இல்லையா. இந்த ரிலீஜியஸ் பேஸ்டாக இருக்கிறது பப்ளிக் ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியுதா. ஒரு சில ஃபெய்த்ஸ் இருக்கனால அவங்க இந்த மெடிக்கல் ப்ராக்டிசஸ் கீழே வந்து நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் சொல்கிறாங்க. திஸ் இம்பேக்ட்ஸ் பப்ளிக் ஹெல்த். இந்த மாதிரி ஃபெய்த் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து கீழே இவ்வளோ டிஸ்கனெக்ஷன்லாம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன நினச்சாங்கன்னா இந்த போஸ்ட் காலனியல் வேர்ல்டில் லிபரல் டெமோக்ரஸினால் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிலீஜியன் குறையும் அப்படின்னு நினச்சாங்க, அட்லீஸ்ட் இன் கவர்னன்ஸ் அண்ட் இன் நேஷ்னல் பாலிசி மேக்கிங். ஆனால் இப்போ வந்து ஸ்டில் என்ன தான் டெமோக்ராட்டிக் நேஷன்ஸாக லிபரல் டெமோக்ரஸிஸாக இருந்தாலுமே இந்த ரிலீஜியனோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது.
ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வந்து த இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் இன் ஆப்கானிஸ்தான் இஸ் 45 per 1000 live births while it is 42.2 per 1000 live births in the Yemen. இந்த 2 கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் ரொம்பவே கீழே இருக்காங்க. இட் appears that most effective antidote to theocratic destruction of public health is money. இந்த தியோக்ரஸி வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா மணி அப்படிங்கிறது முக்கியம். பிகாஸ் சவுதி அரேபியா அப்படிங்கிறது தியோக்ரட்டைஸ்டு கண்ட்ரியாக சொல்கிறாங்க. அங்கே இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் என்ன ஜஸ்ட்டு 5.4 per 1000 live births. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அரௌண்ட் 9 times கம்மியாக இருக்குது. ஏன்னா சவுதி வந்து 5.6% ஆஃப் தேர் ஜிடிபியை வந்து ஹெல்த்துக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. Religion has no doubt played a crucial role in the progress of the human race, but its beneficial impact in matters of health and disease is long over. ரிலீஜியன் வந்து என்ன தான் பழங்காலத்தில் வந்து நம்மளோட ஹியூமன் ரேஸ் எவால்வ் ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருந்தாலுமே பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஈக்குவல் சொசைட்டி லைக் இந்தியா, ரிலீஜியஸ் இன்டர்ஃபரன்ஸ் குட் சீரியஸ்லி அண்டர்மைன் த பப்ளிக் ஹெல்த் கோல்ஸ். இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரிலீஜியஸ் ஃபெய்த் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. நம்ம என்னதான் ரிலீஜியஸ் ஃபெய்த் இருந்தாலுமே பப்ளிக் ஹெல்த்துக்கு அது எந்த ஒரு இம்பேக்ட்டையும் விளைவிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 5% ஆஃப் த ஜிடிபியாவது ஹெல்த் செக்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிலீஜியனுக்கும் இந்த பப்ளிக் ஹெல்த்துக்கும் இல்லை இந்த கனெக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இதை வந்து இல்லாமல் இருக்கணும், பப்ளிக் ஹெல்த் வந்து ரிலீஜியஸ்னால எந்த ஒரு இம்பேக்ட்டும் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். Next article, PM Modi dedicates 75 digital banking units to nation. What services will they provide? இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா the DBUs அதாவது டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் will further financial inclusion and significantly improve the banking experience for the citizens. இப்போது இந்த டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலயமா நம்ம ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வெவ்வேறு லெவல்ஸ் ஆஃப் பீப்புளையும் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஸோட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பட்ஜெட் ஃபார் 2022-23 it is proposed to set up 75 digital banking units in 75 districts of the country by the scheduled commercial banks. இப்போது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 75 டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. எங்கே 75 டிஸ்ட்ரிக்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம டிபியூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எ ஸ்பெஷலைஸ்டு ஃபிக்ஸட் பாயிண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஆர் ஹப் ஹவுசிங் சர்டன் மினிமம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டெலிவரிங் த டிஜிட்டல் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஜிட்டலி இன் அ செல்ஃப் சர்வீஸ் மோட் அட் எனி டைம். இப்போ என்னென்னா நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் பேங்க், டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் அண்ட் தென் நியூ பேங்க்ஸ் இதை பற்றி ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நேராக போய் இந்த பில்டிங்லாம் இருக்கு இல்லையா, இப்போ எஸ்பிஐயோ இல்லை இந்தியன் பேங்க்கோ இருக்குது, நம்ம நேராக பேங்க்குக்கு போயிட்டு சலான் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ஃபிசிக்கலாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிரிக் அண்ட் மோட்டார் பிரான்ச் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அந்த திருச்சியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ். பேக்டு பை லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஃபண்டிங் எல்லாமே லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கீழே தான் வந்து நடந்துகிட்ருக்கும். வேறஸ் நியோ பேங்க்ஸ் அப்படின்னா எல்லாமே மொபைலே நடக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்காரு. 100% மொபைல் ஸ்டார்ட் அப்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது அந்த டிஜிட்டல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது. டிஜிட்டல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா தே ஆர் பேக்டு பை லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த மொபைல் ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ் டிஜிட்டல் பேங்க்குக்கும் நியூ பேங்க்குக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸு. டிஜிட்டல் பேங்க்ஸ் ஆர் பேக்டு பை லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஆன்லைன் பேங்கிங் மொபைல் ஆப்ஸ் அதன் மூலிமா நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் பேங்க்குமே எந்த ஒரு பிரிக் அண்ட் மோட்டார் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது நம்ம இந்த டிபியூஸ் பற்றி பார்ப்போம். இந்த டிபியூஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எல்லாமே நம்ம செல்ஃப் சர்வீஸ் மோட்லேயே அந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஹூ வில் செட் அப் த டிபியூஸ்? இப்போ இந்த டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் வந்து வைக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேக்கப் பிளான் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, பேக்டு பை லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். அந்த லார்ஜ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் யாருன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். The commercial banks with the past digital banking experience are permitted to open DBUs in Tier 1 to Tier 6 centers. Tier 1 to Tier 6ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, Tier 1 to Tier 6னால் அந்த ரீஜியனை வந்து பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் பிரிப்பாங்க. லைக் இப்போ 1 lakh and above இருந்தால் Tier 1 and then 50,000 to 99,999 இருந்தால் Tier 2. இந்த மாதிரி ரீஜியனில் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் கொஞ்சமாக டிஜிட்டல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆர்ஆர்பிஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் தென் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த டிபியூஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது.
As per the RBI, each DBU must offer minimum digital banking products and services. அவங்க வந்து மினிமம் சர்வீசஸ் அது ப்ரொவைட் பண்ணும் டிஜிட்டல் பேங்கிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சர்வீசஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ the services include saving bank account under various schemes, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட், எஃப்டிஸ், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் அதர் சர்வீசஸில் என்னென்ன அப்படின்னா மேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அண்ட் ஆன்போர்டிங் கஸ்டமர்ஸ் ஃபார் த ஐடென்டிஃபைட் ரீட்டைல், எம்எஸ்எம்இ ஆர் ஸ்கீமெட்டிக் லோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த என் டு என் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் டிஜிட்டலாக இருக்கணும். லைக் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இந்த லோன் டிஸ்பர்சல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடென்டிஃபைட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் தட் ஆர் கவர்ட் அண்டர் நேஷனல் போர்ட்டல். நம்ம நேஷனல் லெவலில் இப்போ ஜன்தன் யோஜனாலாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கீம். இந்த மாதிரி நேஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், இந்த சர்வீசஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து டிபியூ பற்றினது. இப்போ நம்ம டிபியூனா என்னன்னு பார்த்தோம். அண்ட் செகண்ட், இதை யார் வந்து செட்டப் பண்ணுவாங்க, லைக் கமர்ஷியல் பேங்க்ஸ் அதர் தென் யாருன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் அவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் பேங்க், டிஜிட்டல் பேங்க், நியோ பேங்க், இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகேம்ஸ் ரேசர், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹைப்போதசிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா this is often paraphrased as all other things being equal, the simplest solution is the best. இந்த பிக்சரை பாருங்களேன், இதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு நல்ல ஈக்குவலி குட் ஹைப்போதிசிஸ் வந்து யோசிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலுமே எது சிம்பிளர் ஹைப்போதிசிஸாக இருக்கும் அதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஓகேம்ஸ் ரேசர் பேராஃப்ரைஸை சொல்கிறாங்க. ப்ரிஃபர் த சிம்பிளஸ்ட் ஹைப்போதிசிஸ் தட் ஃபிட்ஸ் த டேட்டா. இப்போ நம்ம ஏதோ ஒரு ரீசர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், ரெண்டு நல்ல ஹைப்போதிசிஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலி குட், பட் அந்த ரெண்டில் எது சிம்பிளராக இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஓகேம்ஸ் ரேசர் பேராஃப்ரைஸாக சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடாப்ட் 1 person 1 lab மந்த்ரா, பிஎம் மோடி எக்ஸாட் சிஎஸ்ஐஆர் சொசைட்டி மெம்பர்ஸ். இப்போது இதில் இந்த 1 person 1 lab அப்ரோச்சில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய எமினன்ட் சயின்டிஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சயின்டிஃபிக் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்களும் சொசைட்டியோட ஒரு மெம்பர்ஸ் தான். இப்போ சொசைட்டியில் என்ன தேவைன்னு அஸ் அ மெம்பராக அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் இந்த 1 person 1 lab அப்ரோச்சு கீழே இந்த பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த சிஎஸ்ஐஆர் லேப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 or 3 விசிட் வந்து அந்த லேபுக்கு வந்து போகணும். இப்போ இது வந்து என்னென்னா பர்டிகுலர் செக்டார் பேஸ்டாக இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் வந்து எங்கே போகணும், அண்ட் தென் டிஆர்டிஓவில் இருக்க சயின்டிஸ்ட் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடாக இருக்காது. ரேண்டமாக சிஎஸ்ஐஆர் லேப் வந்து எதை அலாட் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் ஒரு இயரில் 2 or 3 விசிட்ஸ் வந்து அங்கே போயிட்டு சொசைட்டியில் என்ன தேவை அப்படிங்கிறத அந்த லேபில் இருக்கவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து 1 person 1 lab அப்ரோச். Prime Minister is also a president of CSIR, a consortium of 37 laboratories and 39 outreach centers. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் அலுமினியம் ஃப்ரைட் ட்ரெயின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் கொலாபரேஷன் வித் த பெஸ்கோ லிமிடெட் வேகன் டிவிஷன் அண்ட் அலுமினியம் மேஜர் ஹிண்டல்கோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த அலுமினியம் ஃப்ரைட் ட்ரெயின், இண்டிஜினியஸ் அலுமினியம் ஃப்ரைட் ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. It also has a lower carbon footprint for every 100 kg of weight reduction in the wagons. இந்த அலுமினியம் ஃப்ரைட் ட்ரெயினால் நம்மளோட இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. த லைஃப் டைம் கார்பன் சேவிங் ஆஃப் த ட்ரெயின் வாஸ் 8 to 10 tons. கார்பன் ஃபுட்பிரிண்ட் மட்டும்தான் அது குறைக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கும். என்னென்ன அப்படின்னா கேரிங் மோர் கெப்பாசிட்டி, நார்மல் ஃபைட் ட்ரெயினோட இட் கேன் கேரி மோர் கெப்பாசிட்டி அண்ட் கன்சியூம் லெஸ் எனர்ஜி அண்ட் ஆர் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் தான் அதோட அட்வான்டேஜஸாக இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ட்ராவலர்ஸ்லாம் வந்து யூரோப் போகிறாங்க இல்லையா, அவங்க அங்கே போகிறப்ப இந்த மணி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்க அங்கேயும் வந்து யூபிஐயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. வித் த நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் ஆர்ம் என்டரிங் இன்டு அ இம்பேக்ட் வித் பேமெண்ட்ஸ் சர்வீசஸ் ஆப்ரேட்டர் வேர்ல்டு லைன். ஸோ நம்ம யூரோப் போகணுன்னா வந்து யூபிஐ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம G20 பிரசிடென்சி வந்து டிசம்பர் 2022 நவம்பர் 2023 வரைக்கும் எடுத்துக்கிறோம் இல்லையா இந்தியா. இவங்க அரௌண்ட் 215 மீட்டிங்ஸ் கிட்ட நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்ஸ்லாம் எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்னா தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த கல்ச்சுரல் ட்ராக் ஆஃப் இந்தியா. அந்த மீட்டிங் நடக்க போகிற இடங்கள்லாம் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர், இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ரீஜன்ஸ்லாம் மீட்டிங் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எது ஞாபகம் வச்சுக்கணும், லைக் தாஜ்மஹால் அண்ட் ஆக்ரா ஃபோர்ட், ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் ஆஃப் கஜுராவோ, அப்புறம் கொனாக் சன் டெம்பிள் அண்ட் தென் ஃபியூ சைட்ஸ் அட் ஹம்பி. இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து அந்த மீட்டிங் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
And next, though the country experienced supply crunch twice last year, a report suggests new projects under development could be unnecessary as only 2/3 of the current capacity is under use. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி இருக்க கெப்பாசிட்டிலே வந்து நம்ம 2/3 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியூ மைன்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க, டெவலப் பண்ணுறனால அது ரொம்ப அன்னெசரியாக தான் இருக்குது. இருக்கிற கெப்பாசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதிய அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நியூ மைன்ஸ் டெவலப் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா மைனிங் செக்டர் தான் ஃபர்தராக வீக்கன் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதையும் சரியாக பராமரிக்காமல் விட்டுருவோம். நியூ மைன்ஸ்க்கு பாதியும் அதுவும் வந்து பாதி தான் டெவலப் ஆகிருக்கும். ஓவரால் எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கீழே நம்ம இந்தியாவுக்கு 107 ரேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். பிகாஸ் என்ன நம்ம இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் சரியாக கொடுக்கல. பிகாஸ் அந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் அண்டர் நரிஷ்டு அந்த பாப்புலேஷன் கிட்டே இருந்து மட்டும் தான் ரெஸ்பாண்டன்ஸ் வந்துருக்காங்க. அரௌண்ட் சாம்பிள் ஆஃப் 3000 ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த சர்வே வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்குறாங்க. இது வந்து சரியாது. இந்தியா வந்து பாப்புலேஷன் வந்து பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது, இல்லை 3000 ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இட் இஸ் ரெப்ரசென்டிங் ஒன்லி அ மினிஸ்குல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். அதனால் வி ஆர் நாட் அக்செப்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி பெட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் இருக்குது. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2 மந்த்துக்குமே இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த்தினுடைய ரெக்கார்டட் கிளாஸஸ் அதோட காஸ்ட் வந்து 900 மட்டும்தான். இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதாவது மெசேஜ் பண்ணி ஆர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் PYQs. தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.